சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப மாலை தீட்சையின் 2ஆம் நாளுக்கு வரவேற்கிறோம். வாக்கு சுத்தியில் கவனம் செலுத்துவோம். இந்த புனித தீட்சையின் போது நம் வார்த்தைகளை கவனித்து நம் மனதை தெய்வீகத்தை நோக்கி திருப்பி அமைதியை வளர்ப்போம். இன்று நம் வார்த்தைகளின் தாக்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். நேர்மையாகவும் கருணையுடனும் பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கமளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வதந்திகள், கடுமையான வார்த்தைகள் மற்றும் எதிர்மறையான விவாதங்களை தவிர்க்கவும். வார்த்தைகள் உருவாக்கலாம் அல்லது அழைக்கலாம், எனவே அவற்றை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும். நம் எண்ணங்களின் தூய்மை முக்கியம். உங்கள் மனதை ஐயப்ப சுவாமியின் எண்ணங்களால் நிரப்பி நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கோபம், பேராசை மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளை திரட்டுங்கள். தூய்மையான மனம் அமைதியையும் வலுவான தெய்வீக உறவையும் தருகிறது. வாக்கு மற்றும் சிந்தனை சுத்திக்கு மந்திரம் ஜெபிப்பது மற்றும் பிரார்த்தனை செய்வது போன்ற முறைகள் உள்ளன. புனித நூல்களை படிப்பது அல்லது பக்தி கதைகளை கேட்பது நேர்மறையான உரையாடலை ஊக்குவிக்கிறது. இந்த உறுதியை பலப்படுத்துகிறது. தூய்மையை கடைபிடிப்பதன் மூலம் நாம் ஐயப்ப சுவாமியை நெருங்கி ஆன்மீக வளர்ச்சியை அனுபவிக்கிறோம். இந்த கொள்கைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா.